இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். இது வந்து தெனாலிராமன் விகட கதைகள்ல 6வது ஸ்டோரி. இந்த ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். என்னன்னா, பால் குடிக்காத பூனை. இதான் வந்து இந்த ஸ்டோரியோட டைட்டில். ஓகே, இதுல வந்து என்னதுன்னா, தெனாலிராமன் இப்ப எங்க இருக்காருன்னா விஜயநகரத்துல இருக்காரு. அந்த விஜயநகரத்தோட அரசர் வந்து கிருஷ்ணதேவராயர். ஸோ வந்து இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த ஊர்ல எலி தொல்லை அதிகமா இருக்கு, பெருச்சாலி தொல்லை வந்து அதிகமா இருக்குன்னு மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அரசர்கிட்ட வந்து சொல்றாங்க. ஏதாச்சும் அரசர் வந்து சொல்யூஷன் கொடுப்பாருங்கிறதுனால அரசர்கிட்ட வந்து எல்லாருமே வந்து இந்த பிரச்சனைய சொல்றாங்க. உடனே அரசர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உங்க வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் வந்து ஒரு பூனை தரேன் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து பூனைய வந்து இங்க கொண்டு வந்து எல்லார் வீட்டுக்கு ஒரு பூனைன்னு சொல்லி எல்லார் வீட்டுக்கும் ஒரு பூனை கொடுக்குறாரு. ஸோ அந்த பூனை வந்து என்ன பண்ணும், எலியை பிடிச்சி சாப்பிட்டு அந்த பிரச்சனையை வந்து தீத்துருன்ற மாதிரி சொல்லி பூனை கொடுக்குறாரு. பூனை கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, எல்லா வீட்டுக்கும் அந்த பூனைக்கு வந்து பால் ஊத்தணும்ன்றதுனால வீட்டுக்கு ஒரு மாடையும் கொடுக்குறாரு. இப்போ வந்து எல்லா வீட்டுக்கும் ஒரு பூனை ஒரு மாடுன்னு ரெண்டா எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லா வீட்லயும் வந்து பாலை வந்து கறந்து பூனைக்கு ஊற்றி பூனை வந்து நல்லா தெம்பா சாப்பிட்டுட்டு எலியையும் பிடிச்சி ஜாலியா இருக்கு. ஆனா மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அந்த வீட்டுல இருக்க மக்கள்லாம் ரொம்ப மெலிஞ்சு போய் இழைச்சு போய் ரொம்ப பரிதாபமா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தெனாலிராமன் மட்டும் என்ன பண்றாருன்னா, பூனைக்கு வந்து பால் கொடுக்காம அந்த பாலை வந்து எல்லாமே வந்து என்ன பண்றாருன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே குடிச்சிட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து அரசர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கொடுத்த பூனையெல்லாம் பார்ப்போம், எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா பூனையும் வந்து கொண்டு வர சொல்றாரு. ஸோ அப்படி வந்து இருக்கும்போது எல்லா பூனையும் பார்த்துட்டே வரும்போது பூனையெல்லாம் நல்லா ஹெல்த்தியா இருக்கு, நல்லா சப்பியா இருக்கு. பட் அதை வளர்த்துற மக்கள் தான் வந்து ரொம்ப எலும்பும் தோலுமா போய் மெலிஞ்சு போயிருக்காங்க. அடுத்து அப்படியே பார்த்துட்டே வரும்போது ஒரே ஒரு பூனை மட்டும் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு. ஆனா அதை வளர்த்துனது யாருன்னா தெனாலிராமன். அவர் மட்டும் நல்லா ஹெல்த்தியா இருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னே கோவம் வந்துருச்சு ராஜாக்கு. என்ன உன் பூனை மட்டும் ஏன் இப்படி இருக்கு, நீ வந்து பூனைக்கு வந்து பால் ஊத்துறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டோடனே தெனாலிராமன் என்ன சொல்றாருன்னா, எங்க பூனை தான் வந்து பால் குடிக்க மாட்டேங்குது, நாங்க பாலை வந்து வச்சாலுமே வந்து அது குடிக்காம பயந்து ஓடிடுது, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டோடனே ராஜா வந்து சொல்றாரு, அது எப்படி பூனை வந்து பால் குடிக்காம இருக்கும், பால் குடிக்காத பூனை உலகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டோடனே என்ன சொல்றாரு, நான் என்ன பொய்யா சொல்றேன், நீங்களே வச்சு பாருங்க தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே ராஜா வந்துட்டு, இந்த பூனை மட்டும் பால் குடிக்காம இருந்துச்சுன்னா உனக்கு நான் வந்து நீ சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா 100 பொற்காசுகள் வந்து உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு பாலையும் வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பூனை வந்து பாலை குடிக்காம பயந்து ஓடிடுது. ஸோ என்ன பண்றாங்க, அந்த பூனையை பிடிச்சி பார்க்கும்போது தான் தெரியுது அதோட வாயெல்லாம்